ஐயோ, என்ன மாப்பிள்ள சார் இது? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்துட்டு கையில கூஜாவை எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்பிட்டீங்க. இது பாருங்க அத்தை, மாமா, எனக்கு வாழ்க்கையில விரக்தி ஏற்பட்டுருச்சு. இந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் எனக்கு எந்த விதமான நம்பிக்கை இல்ல. ஐயோ, இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்ப இப்படி சொன்னா எப்படி மாப்பிள? நாங்க பொண்ணை பெத்தவங்க, நாங்க என்ன பண்றது சொல்லுங்க? இது பாருங்க மாமா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த வாழ்க்கை ஒரு மாயனை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் காசிக்கு போறேன். இங்க பாருப்பா, கல்யாணத்துக்கு நாங்க எல்லாரையும் வர வச்சிட்டோம். இந்த நேரத்துல நீ இப்படி சொன்னா எங்க வீட்டு பொண்ணு நிலைமை என்னன்னு சொல்லு. நம்ம வீட்டு பொண்ணுக்கு என்ன புத்தோ போதரோ தேட வேண்டியதா? ஏங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா? இந்த நேரத்துலயுமா? சித்தப்பா, ஏற்கனவே மாப்பிள ரொம்ப விரக்தியில இருக்காரு. நீங்க வேற ஆரம்பிக்காதீங்க, சும்மா இருங்க. இத பாருங்க சம்பந்தி, என் பையன் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அவ்வளவுதான். ஆமா அங்கிள், அவன் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டானா அவன் பேச்ச அவனே கேட்க மாட்டான். மாப்பிளோட முடிவு தான் ஃபைனல். அவன் காசிக்கு போறேன்றான், போட்டு விடுங்க. எங்க மாப்பிள்ள காசிக்கு போறேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு, என்னங்க பண்றது? ஆமால, போட்டும் விடு. நம்ம அமிர்தாவுக்கு வேற மாப்பிளை பார்த்தா போதும். ஐயோ, அப்படிலாம் செய்யாதீங்க மாமா. எனக்கு காசியும் வேண்டாம், ராமேஸ்வரமும் வேண்டாம். அப்படி வாங்க வழிக்கு மாப்பிள. மொத்தத்துல என் தம்பி அர்ஜுனுக்கு நல்ல அத்தை மாமா தான் கிடைச்சிருக்கீங்க. போதும் உங்க விளையாட்டு எல்லாம். சம்பிரதாயம் பண்ண லேட் ஆகல? புரோகிதரே, இந்த காசி யாத்திரைக்கு பின்னாடி இருக்கிற கதை என்னன்னு சொல்றீங்களா? அந்த காலத்துல பிரம்மச்சாரியா இருக்கிறவாள்லாம் வேதத்தை கத்துக்கிறதுக்காகவே காசிக்கு போவாளாம். காசிக்கு போய் எல்லாத்தையும் கத்துட்டு வரதுக்குள்ள 12 வருஷம் ஓடியே போயிடும். அதாவது கல்யாண வயசு மீறி போயிடும். பொண்ணை பெத்தவா தனக்கு மாப்பிள்ளையே வரப்போறவன் காசிக்கு போய் அவஸ்தப்படக்கூடாது, இங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கண்ணு முன்னாடியே சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு மாப்பிள்ளைய சம்மதிக்க வைப்பா. மாப்பிள்ளை உடனே சம்மதிச்சிடுவான். அது மாதிரி பொண்ணை பெத்தவாளும் பொண்ணை கொடுக்க முன் வருவா. கடைசியில இன்னைக்கு இது ஒரு சம்பிரதாயமாவே அடுத்து. எப்படி பொண்ணை பெத்தவா தான் பொண்ணை கொடுக்க முன் வராளோ அதே மாதிரி மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்க முன் வருவார். तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपते ते गृहं स्मरामि. मम कुमार्याः विवाहार्थम् आगतानां लक्ष्मीनारायण स्वरूपाय वरानां काशीयात्रांग पूजाक्यं कर्म करिष्ये.
மாப்பிள மறுபடியும் எதுக்கு கூஜா எடுக்கிறீங்க? ஏ ஹர்ஷா, எங்க இருக்க? சீக்கிரம் வா, நேரம் ஆகுது. ஐயோ, இவனுக்கு கொஞ்சம் கூட டைம் சென்ஸே கிடையாது. எல்லாம் ஒழுங்கா நடந்திருந்தா இன்னைக்கு இந்த கல்யாண வீட்ல இவ்ளோ கிராண்டா அரேஞ்ச் பண்ணிருக்க கல்யாண மண்டபத்துல அர்ஜுன் பக்கத்துல நான் தானே உட்கார்ந்திருக்கணும். அமிர்தா, ஏதோ சூழ்ச்சி பண்ணி ஏன் இடத்தை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்றல? உன்னோட நாடகம் என்ன? நீ வீசி இருக்க வலை எப்படிப்பட்டதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இரு, அந்த இடத்துல கோவில்லையும் இங்க இந்த கல்யாண வீட்லயும் ஒரே நேரத்துல 2 இடத்துல இருக்கிறதுக்கு நீ என்ன தெய்வ பிறவியா? மாயாவி, உன் முகத்திரையை இன்னைக்கு கிழிக்கிறேன். கல்யாணத்துக்கு இருந்த பிரச்சனைகளும் தடங்கல்களும் ஒவ்வொன்னா விலகி போயிட்டு இருக்கு. ஆனா இன்னும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் இருக்கே. என்ன அது? என்ன இது? நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நடக்குதே. இந்த பௌர்ணமி வெளிச்சத்துல நான் இங்க இருந்து வெளியே போனா என்னுடைய உண்மையான உருவம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமே. இப்ப நான் என்ன செய்யறது? சேஷா, நான் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த நேரத்துல நீதான் எனக்கு உதவி செய்யணும் சேஷா. அம்ரிதா, உனக்குள்ள இருக்கிற பயம் எனக்கு நல்லாவே புரியுது. சேஷா, இந்த பௌர்ணமி வெளிச்சத்துல நான் வெளியே போனா என்னோட உண்மையான உறவு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். கல்யாண முகூர்த்த நேரம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. நான் இப்ப என்ன பண்றது சேஷா? ஆமா அம்ரிதா, இந்த பௌர்ணமி வெளிச்சம் நம்மள மாதிரி நாக வம்சத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு விதத்துல சாபம். என்னைக்குமே முடிவில்லாத ஒரு பிரச்சனை. இது வரைக்கும் அந்த சுவாமிஜியோட ஆசீர்வாதத்தால எப்படியோ தப்பிச்சுக்கிட்டே வந்துட்டு. ஆனா இப்போ என்னால எப்படி என்ன காப்பாத்திக்க முடியும்? இதுக்கு வேற எதுவும்
பரிகாரம் கிடையாது சிஷா. பரிகாரம் இருக்கு அமிர்தா. பாவங்களை போக்கும் சாலிகிராமம். பாவங்களை போக்கும் சாலிகிராமமா? அந்த சக்கரம் எங்க இருக்கு? சிவனோட கோவில். அந்த பாவங்களை போக்கும் சாலி கிராமம் சிவனோட சேர்ந்து பூஜிக்கப்படுற ஒண்ணு அமிர்தா. அந்த சாலி கிராமத்தால மட்டும்தான் இந்த சாபத்துக்கு பரிகாரத்தை பண்ண முடியும். அந்த கோவில் எங்க இருக்கு? எனக்கு சொல்லு. அந்த கோவில் உனக்கு நல்லா தெரியும் அமிர்தா. துர்காபுரத்துல இருக்கிற சிவன் கோவில் அது. ஆனா இப்ப நீ இங்க இருந்து வெளியே போக முடியாது அமிர்தா. உனக்கு பதிலா நான் போயிட்டு வரேன். பாவங்களை போக்கும் அந்த சாலி கிராமத்தை கொண்டு வந்து கொடுக்கிற பொறுப்பு என்னோடது. இனிமே நீ பயமில்லாம இருக்கலாம் அமிர்தா. பிரபாவ திவ்ய பிரகாச மந்திர ஸ்வரூப மாத்திரம். இவ்வளவு நேரம் ஆகி இந்த பொண்ணு வரவே இல்லையே. முகூர்த்த நேரம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கே. இவளுக்கு சாட்சி கிடைச்சதோ இல்லையோ, கடவுளே, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மயூரி வரணும். அவ இங்க வந்தே ஆகணும். ஏ ஹர்ஷா, எங்கடா இருக்க? சீக்கிரம் வா, ஏற்கனவே நேரம் ஆச்சு. இவனுக்கு கொஞ்சம் கூட டைமிங் சென்ஸே இல்ல.
ஏய், ஏதோ தில்லு முள்ளு பண்ணி ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து என் பேரனோட கல்யாணத்தை நிறுத்த பாக்குறியா? இல்ல பாட்டி, மயூரி சொல்றதெல்லாம் உண்மைதான். அமிர்தா ஒரு மாயாவிதான். ஏய், யாருடா நீ? 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு நாடகம் ஆடுறீங்களா? ஒழுங்கா உன் வேலையை பார்த்துட்டு போயிடு. பாட்டிமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க தப்பு பண்றீங்க பாட்டிமா. அவன் வாய மூடி. ஆமா, இத்தனை நாளா நான் தப்பு தான் பண்ணேன். அந்த தப்பை திருத்திக்க வேண்டிய நேரம் இப்பதான் எனக்கு வந்திருக்கு. உன்னை இங்க இருந்து அடிச்சு துரத்தாம விட்டேன்னா அது இன்னும் பெரிய தப்பாயிடும். போடு இங்க இருந்து. இனிமே உன் தரித்திர முகத்தை எனக்கு காட்டாத. பாட்டிமா, இல்ல, இது நீங்க இல்ல. நீங்க இந்த மாதிரி பேச வாய்ப்பே கிடையாது. உங்ககிட்ட யாரோ ஏதோ சொல்லி மனசை கலைச்சிருக்காங்க. பாட்டிமா, நான் உங்களோட செல்ல பேத்தி தானே. ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. நீ எவ்வளவு கெஞ்சினாலும் சரி, உண்மையை யாராலையும் மாத்த முடியாது. நீ யாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பார், மரியாதையா இங்கிருந்து நீயா கிளம்பி போனா உனக்கு நல்லது. இல்லன்னா போலீஸ்காரங்களை வரவழைச்சு உன்னை இங்கிருந்து எடுத்துக்கிட்டு போக சொல்ல வேண்டியிருக்கும். இங்கிருந்து போன்னு சொல்றத கேட்கல. திரும்பி பார்க்காம போய்கிட்டே இரு. வாங்க மயூரி, போயிடலாம். இனிமே இங்க நின்று பிரயோஜனமே இல்லை. நான் போறேன் பாட்டிமா, நான் போறேன். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அர்ஜுன் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு தான் சொந்தம். அவன் வேற யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, நான் அவனை என்னைக்குமே விட மாட்டேன். தொந்தரவு பண்ணுவேன், தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நீ நல்லாவே இருக்க மாட்டேடா. நீ நல்லா இருக்க நான் விடவே மாட்டேன். மண்டபத்தை ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்கல்ல. ரேட்டும் அதுக்கேத்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணிருக்காங்க. அத்தை என்ன சொன்னீங்க? இல்ல லேட் ஆகுதுன்னு சொன்னேன். அமிர்தா, என்ன அப்படியே உட்கார்ந்திருக்க? இன்னும் ரெடி ஆகலையா? அது இல்ல, இவ்வளவு சீக்கிரம் போய் என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போலான்னு தான். எப்படி சொன்னா எப்படிமா அமிர்தா? கல்யாணத்துல 1008 சம்பிரதாயம் இருக்கும். கல்யாண பொண்ணு மண்டபத்துல உட்கார வைக்காம சாஸ்திரத்தை ஆரம்பிக்க முடியுமா? வா. இல்ல, இப்போவே வேண்டாம். அம்மா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்கம்மா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. பயமா? எதுக்கு அமிர்தா? என்னாச்சு? எனக்கு தெரியலம்மா, ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு பயம். அமிர்தா, கல்யாணம் ஆக போற பொண்ணுக்கு இந்த மாதிரி பயம் குழப்பம் எல்லாம் வர்றது சகஜம்தான். இது வரைக்கும் இருந்த வீட்டை விட்டு புருஷன் வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி உணர்வு ஏற்படும். ஆனா இதுக்கெல்லாம் அழலாமா? இங்க பாருமா அமிர்தா, புருஷன் வீடு எப்படி இருக்குமோன்ற பயமே உனக்கு கொஞ்சம் கூட வேண்டாம். உங்க அம்மா வீட்ல எப்படி இருந்தியோ அதே மாதிரி இந்த வீட்லயே நீ இருக்கலாம். எதுக்கு உனக்கு இந்த பயம்? ஆமா அமிர்தா,
நீயும் புருஷன் வீட்டுல சந்தோஷமா இருந்தா தானே எங்களாலையும் நிம்மதியா அமைதியா இருக்க முடியும். இல்லையா சரோஜா? ஆமா அத்தை, மனசை தைரியப்படுத்திக்கோமா. என்னம்மா இது, நீ கல்யாண பொண்ணு இப்படி சோகமாவே உட்கார்ந்திருக்க? அலங்காரம் பண்ணிக்க வேண்டாமா? என்ன அமிர்தா, தலைக்கு ஜடையெல்லாம் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, நீ இன்னும் அதை வச்சுக்கவே இல்லையே. இரு, நானே வச்சு விடுறேன். வாணி அக்கா, அப்படியே நகை பாக்ஸையும் கொண்டு வந்துருங்க, அலங்காரத்தை ஆரம்பிச்சிடலாம். அழாதமா.